Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து பார்ப்போம். அப்ளை பண்ணாதவங்க எக்ஸாமுக்கு இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது நிதானமாக பொறுமையாக ரிலாக்ஸாக பண்ணுங்கள். எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் பண்ணால் தான் கரெக்டாக வந்து பின்னாக பண்ண முடியும். ஈஸியான ப்ராசஸ் தான், நீங்கள் வீட்டிலே வந்து பின்னாக பண்ணிட முடியும். ஓகேவா? ரைட். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் February 28 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20க்குள்ளே எக்ஸாம் அப்ளை பண்ணிங்கன்னா பெட்டராக வந்திருக்கும். லாஸ்ட் வரைக்கும் இழுத்தடிக்க வேண்டாம். ரைட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெடியாக வந்து பின்னாக வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து பின்னாக முக்கியம். ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் என்ன சைஸில் வந்து பின்னாக இருக்கணும், என்ன பேக்ரவுண்ட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். பார்த்துலாமா? சரிங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது 2 விஷயம் வந்து பின்னாக இருக்குது. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சின்னு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல. டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்ககிட்ட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஐடி வந்து பின்னாக இருக்கும். ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்டும் உங்ககிட்ட வந்து பின்னாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இல்லை இது வரைக்கும் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணதே கிடையாது, அட்டன் பண்ணதே கிடையாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடிஆர் இதை ரெடி பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ஐடி கிடைக்கும், பாஸ்வேர்டு கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் வந்து பின்னாக அப்ளை பண்ணணும். ஓகே, ரெண்டுமே நம்ம வந்து பின்னாக பார்த்துடலாம். ஸோ நிதானமாக ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பின்னாக பார்க்க போகிறோம். ரைட். ஓகே. ஸோ கூகுளில் டிஎன்பிஎஸ்சி அப்புறமா சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வரும், அதை வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ வெப்சைட் உள்ளே வந்து பின்னாக போய்டும். ஸோ வெப்சைட்குள்ளே இங்கே வந்து பாருங்கள் அப்ளை ஆன்லைன் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை ஆன்லைன். ஸோ கிளிக் பண்ணினா உள்ளே வந்து பின்னாக போய்டும். ஓகேவா? ரைட். இதில் உங்களுக்கு தமிழில் வேணும்னா தமிழில் வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்க முடியும். தமிழ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தமிழை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் தமிழில் வந்து பின்னாக வரும். ஓகேவா? இல்லை இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ரைட். இதில் கிளிக் பண்ண போகிற விஷயம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். இதை வந்து பின்னாக கிளிக் பண்ணுங்கள். ரைட். ஓகே. ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓல்டு அப்புற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இல்லை நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து பின்னாக ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, சரி. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி வந்து பின்னாக பண்ணலாம் ஷார்ட்டாக நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ண பார்ப்போம். ரைட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு ஐடி வந்து பின்னாக க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன நம்பர் வந்து பின்னாக பிடிக்கும், என்ன பேர் வந்து பின்னாக பிடிக்குமோ அந்த ஐடியா வந்து பின்னாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ ஐடியா வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்பரை வந்து போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கான பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பின்னாக போட்டிருக்கேன். ஸோ தமிழ் 1 2 4 3 5 5 அப்புறமா நான் வந்து பின்னாக போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதை போட்டதுக்கப்புறம் செக் அவைலபிலிட்டி அப்புறம் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா நேம் இருந்தால் உங்களுக்கு வந்து பிளாக் கொடுத்துருவாங்க. ஸோ நேம் போடும்போது கிளியராக வந்து போடுங்க. போட்ட நேமை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும். ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டுக்கு வந்து பாருங்க பேசிக்கான விஷயங்கள்லாம், அதாவது உங்களுக்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் எது ஈஸியாக இருக்குமோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. பெருசாக எதுவும் வந்து பின்னாக வேணாம். அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், உங்களுக்கான மெயில் ஐடி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதான் வந்து பின்னாக ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். உங்களோட நேம், அதாவது நேம் இனிஷியல் பொறுத்த வரைக்கும் 10th சர்டிஃபிகேட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கொண்டு போங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் எக்ஸாம் எல்லாமே வந்து பின்னாடி ரன் ஆகிட்டு இருக்கும். 10th வந்து பின்னாடி பார்த்துக்குவோங்க. அடுத்தது மொபைல் நம்பர், அதுக்கு ஓடிபி வந்து வரும், அதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட அப்பா நேம் அம்மா நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபாதர் பர்த் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃபாதர் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து பின்னாக போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் வருதோ கரெக்டாக வந்து பின்னாக பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே வந்து பின்னாக பிறந்திருக்கீங்க, நேட்டிவ் எங்கே வந்திருக்கு அதை வந்து கரெக்டாக வந்து பின்னாக போடுறோம். இதை மாற்றி வந்து பின்னாக போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு அப்பா அது வந்து பின்னாக வரும், அதை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் எக்ஸாம் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பின்னாக மாட்டிப்போம். ஸோ நிதானமாக பொறுமையாக வந்து பின்னாக போடுங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து பின்னாக பாருங்கள் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ரிலீஜியன், நேஷனாலிட்டி அதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான விஷயங்கள்லாம் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணால் உங்களோட கம்யூனிட்டி வந்து பின்னாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிசியா ஓபிசியா எல்லாமே வந்து பின்னாக வரும். அதில் சர்டிஃபிகேட்டில் என்றைக்கு வந்து பின்னாக வாங்கியிருக்கீங்க, யார் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, என்ன கேஸ்ட் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ எல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து இது வந்து பின்னாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா சேவ் ப்ரொசீட் இதை வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டே பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியா வந்து பின்னாக ரெடி பண்ணிக்கிறீங்க. ஐடி ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கான பாஸ்வேர்ட், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் நேம், உங்கள் அப்பா நேம், உங்கள் அம்மா நேம், நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது வரைக்கும் போட்டாலே ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பின்னாக முடிஞ்சிடும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து பின்னாக முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் 10th ரெஜிஸ்டர் நம்பர், 10th எந்த வருஷம் நீங்கள் வந்து பின்னாக பாஸ் பண்ணீங்க, 10th சர்டிஃபிகேட் நம்பர், 10th சர்டிஃபிகேட்டில் என்ன பேர்டு கொடுத்துருக்கீங்க அதை பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆகணும். என்ன போர்ட் படிச்சிங்க அதை வந்து பின்னாக போடணும். ஓகேவா? எல்லாமே 10th சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தாலே போதுமானதான். அதை மட்டும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலே வந்து பின்னாக போதும். ஓகேவா? ரைட்.
அடுத்த ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் உங்களோட அட்ரஸ் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் கிளியராக வந்து கொடுங்க. ஒன்று கம்யூனிகேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ். ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா சேமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ஓடிஆர் வந்து பின்னாக பண்ணுறீங்க. உங்கள் நேம், அப்பா நேம், அம்மா நேம், டேட் ஆஃப் பர்த், மெயில் எல்லாமே வந்து பின்னாக போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 10th லெவலுக்கான அதுக்கான டீடைல்ஸ் கொடுக்க போகிறீங்க. முடிஞ்சாச்சு. ஓகேவா? அட்ரஸ் கொடுத்தாச்சு. ஸோ அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பின்னாக கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சர் வந்து பின்னாக அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபோட்டோ, சிக்னேச்சர், சைஸ் எல்லாமே தெளிவாக வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. அதை விட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியல அப்படின்னா கூகுளில் ஈஸியாக வந்து பின்னாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வழி நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், கூகுளில் டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்புறமா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க, அது செல்ஃபி அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. பேக்ரவுண்ட் கரெக்டாக வந்து பின்னாக இருக்கணும். அதெல்லாம் வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அதை வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்க அப்படின்னா உள்ளே வந்து பின்னாக போயிடும். ஓகே. ஸோ இங்கே வந்து பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி என்ன சைஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கான ஃபைல் சைஸ் வந்து பின்னாக கிளியராக வந்து பின்னாக இருக்கும். இதை நீங்கள் போட்டாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்னாக வந்துடும். ஸோ இங்கே வந்து பின்னாக பார்க்கலாம். இதில் இப்போ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டை வந்து பின்னாக போட சொல்கிறாங்க. ஓகேவா? டேட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கு இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் டேட்டை வந்து பின்னாக போடுங்க. முன்னாடி வந்து பின்னாக போட வேணாம். ஏன்னா அப்தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைலை வந்து பின்னாக சூஸ் பண்ணுங்கள். அதாவது என்ன ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணாமோ அந்த ஃபோட்டோ இங்கே வந்து பின்னாக போடுங்க. ஸோ ப்ரைவசி ப்ரொடெக்டட் அப்புறமா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பின்னாக பயப்பட வேண்டாம். ரைட்டா? ஸோ ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறமா ஜூம் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேம் வந்து பின்னாக இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், இந்த ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரேமுக்கு ஜூம் பண்ணுற மாதிரி வந்து பின்னாக வரும். அதை ஜூம் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து பின்னாக ரெடி ஆகிடும். இதே கான்செப்ட் தான் நீங்கள் சைனுக்கு வந்து பின்னாக பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்பி சிக்னேச்சர்ஸ் கம்ப்ரஸர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைனுக்குள்ளே வந்து பின்னாக போகும். சைன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் நல்லா டார்க்காக வந்து பின்னாக போட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் வந்து பின்னாக ரெடி ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது மூலிமா ஈஸியாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு கஷ்டம் வந்து பின்னாக வேணாம். இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா ஃபோட்டோஷாப் வந்து பின்னாக போவாங்க. ஸ்டூடியோ போனீங்க அப்படின்னா ஒரு 200 கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஃபோட்டோ சைஸ் எல்லாமே அவங்களே ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை மெயிலில் காப்பி பண்ணியாந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இன்னும் ஈஸியாக வந்து பின்னாக முடிஞ்சிடும். ஏன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ரைட். சரி, ஃபோட்டோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பேமெண்ட் வந்து பின்னாக இருக்கும். ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ₹150 வந்து பின்னாக வரும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஓகே. இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து பின்னாக கொடுத்துருவாங்க. ஒரு பாஸ்வேர்டு வந்து பின்னாக வந்துடும். ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, பார்த்துடலாமா? ஸோ ஐடி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் யூஸர் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் இங்கே வந்து பின்னாக போட்டாகணும். ஓகே. ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஒரு டைம் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? ஓகே. ஸோ லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பின்னாக வரும். ஸோ அதாவது உங்களோட ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிஆரில் என்னெல்லாம் வந்து பின்னாக பண்ணீங்களோ அதை வந்து எல்லா விஷயம் இங்கே வந்து பின்னாக இருக்கும். கரண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது கரண்ட் அப்ளிகேஷன். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சில பேருக்கு அப்ளை வந்துடும். ஸோ நீங்கள் அப்ளை கிளிக் பண்ணாலே உள்ளே வந்து பின்னாக போயிடும். ஸோ கரண்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் என்ன எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் குரூப் 4க்கான அப்ளிகேஷன் வந்து பின்னாக வந்துடும். இந்த அப்ளை நவ் இதை வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. கரெக்டாக வந்து பின்னாக போட்டுக்கோங்க. ஸோ ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து பின்னாக பாருங்கள் குரூப் 4 எக்ஸாம் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டும் வாட்சரும் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டா வேறு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. இல்லை எனக்கு ஃபாரஸ்ட் கார்டு தவிர்த்து மற்ற எக்ஸாம் வேணும் அப்படின்னா இதை வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா போஸ்ட்டுக்கும் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து பின்னாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ உள்ளே போய்ட்டு சில கிரெடிட்ஸாக வந்து பின்னாக மாறும். அதை நம்ம வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபார் ஆல் போஸ்ட் நம்ம வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பின்னாக பாருங்கள். ஸோ எல்லா விஷயமும் இங்கே வந்து பின்னாக வரும். அதாவது நம்ம என்ன எக்ஸாம் அப்ளை பண்ண வரும் அதை வந்து பின்னாக கொடுத்தாச்சு. ஸோ அப்ளிகன் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன், ஸ்பெஷல் கேட்டகரி இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆகணும். நிதானமாக பொறுமையாக வந்து பின்னாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூ அப்புறமா இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கண்டினியூ. ஸோ இங்கே வந்து பாருங்கள் என்ன எக்ஸாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்து ஃபுல்லாக வந்து பின்னா தெரிஞ்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே டிக் கொடுத்துட்டு சேவ் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இங்கே வந்து நான் கேட்பாங்க. நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இங்கே ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க, இங்கே சைன் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஃபோட்டோ சைன் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எப்போ வந்து பின்னாக்க ஃபோட்டோ எடுத்தீங்களோ டேட் இங்கே வந்து பின்னாக்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கி டேட் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா டேட்டை வந்து பின்னாக்க போட்டுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ சூஸ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வந்து பின்னாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ இங்கே வந்து பின்னாக வந்துடும். நெக்ஸ்ட்டு சேவ் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் அங்கே டிஸ்பிளே ஆகிடும். சேம் லைக் நீங்கள் சைனுக்கு வந்து பின்னாக பண்ணிக்கலாம்.
சப்போஸ் சிக்னேச்சர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது உள்ளே போகலை அப்படின்னா சைஸ் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். வேறு எந்த ஒரு விஷயமா வந்து பின்னாக கிடையாது, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு அந்த ஃபோட்டோ சைன் அந்த ஷேப் வந்து பின்னாக மாறி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணும்போது சப்போஸ் இன்கேஸ் உள்ளே போகலை அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோக்கும் சிக்னேச்சருக்கும் ரீசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். உடனே பதட்டம் அடைய வேண்டாம். சரியா? ஓகே. கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபோட்டோ சைனும் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலரை வந்து பின்னாக வரணும். சப்போஸ் க்ரீன் வராமல் இங்கே ரெட் கலரில் வருது அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ சைனில் ஏதோ மிஸ்டேக் வந்திருக்கு, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேம், அதாவது ஓடிஆரில் என்னெல்லாம் வந்து பின்னாக கொடுத்துருக்கீங்களோ உங்கள் நேம் இருக்கும், உங்கள் அப்பா நேம், உங்கள் அம்மா நேம், என்ன டிஸ்ட்ரிக்ட், மொபைல் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கர்னல் கேட்டகரி அதை பேஸ் பண்ணி வந்திருக்கும். உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வந்திருக்கும். வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக இதை வந்து பின்னாக ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கர்னல் கேட்டகரி, என்ன மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதாவது ஓடிஆரில் என்னெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்தீங்களோ அந்த விஷயங்களை திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்திருக்கும். சரியா? ஸோ எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் ப்ரொசீஜர் வந்து பின்னாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அட்ரஸ் இங்கே வந்து பின்னாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அட்ரஸை கிளியராக வந்து பின்னாக படிச்சுட்டு ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், சப்போஸ் ஓடிஆரில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா திரும்ப நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கோங்க, சேவ் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது நிதானமாக பார்த்து வந்து பின்னாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஏபிள் அப்புறம் மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் நோ அப்புறம் மாதிரி வந்திருக்கு. எஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்களுக்கு பார்வை கம்மியாக இருக்கா, இல்லை கேட்குறது கம்மியாக இருக்கா, அந்த விஷயம் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்க்ரைப் வந்து பின்னாக வேணுமா, எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஆட்கள் வந்து தேவைப்படுவாங்க, ஸோ அவங்க வந்து பின்னாக வேணுமா, இல்லை அப்படின்னா காம்பன்சேட்டரி டைம் டு ரைட் எக்ஸாமினேஷன். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 3 hours எக்ஸாம் வந்திருக்கு, உங்களால் சீக்கிரமாக வந்து எழுத முடியாது, டைம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து பின்னாக நீங்கள் க்ளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாக போடுற மாதிரி வந்து பின்னாக இருக்கும். சப்போஸ் நோ அப்படின்னா எந்த அவசியம் வந்து பின்னாக இல்லை, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் இல் நோ அப்புறம் மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட், முடிஞ்சு போச்சு. எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்புறம் மாதிரி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், என்ன ஸ்டேட்டஸ் வந்து பின்னாக இருக்கிறீங்க, என்ன ஆர்கனைசேஷன், எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, என்ன போஸ்ட்டில் வந்து இருக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு உங்கள் மேலே எதனா ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அதை பேஸ் பண்ணி வந்து கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ஓசி வாங்கிட்டீங்களா, இந்த மாதிரி எல்லாமே வந்து கேட்கப்பட்டிருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க இது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம சிவி போகும்போது பெருசாக வந்து பின்னாக மாட்டிப்போம். ஸோ பொறுமையாக நிதானமாக வந்து பின்னாக பண்ணணும். ரைட், ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம நோ வந்து பின்னாக கொடுத்துக்கலாம், ஈஸியாக மேட்டர் வந்து பின்னாக முடிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பின்னாக கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே வந்து பின்னாக வேலை பார்க்குறீங்க, அதாவது கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் வந்து பின்னாக வேலை பார்க்கல. ஸோ கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்க்கல அப்படின்னா நீங்கள் அன்எம்ப்ளாய்டா செல்ஃப் எம்ப்ளாய்டா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணி ஆகணும். ரைட், ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு அதாவது கவர்மெண்ட் ஜாப் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ நம்ம நோ வந்து பின்னாக கொடுத்துக்கலாம். அடுத்த விஷயம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன். இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் உங்களுக்கு டிபார் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஸோ எஸ் நோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா, எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிறைய வேலையெல்லாம் வந்து பின்னாக கேட்டிருப்பாங்க. ஸோ நோ தான் வந்து பின்னாக இருக்கும், நோ நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிரிமினல் கேஸ் இருக்குன்னு எஸ் கொடுத்தாலே வெளியே வந்து பின்னாக வந்துடும். ஸோ இன்னும் நம்ம கிளிக் பண்ணி ஆகணும், ஏன்னா கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ இன்னும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் எஸ் தான் வந்து பின்னாக கொடுக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்ட் இருந்தால் மட்டும் எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். ஸோ எஸ் நம்ம வந்து பின்னாக கொடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டாண்ட் ஆஃப் விஷன் பெட்டராக வந்திருக்கா, எஸ் பெட்டராக வந்து பின்னாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியமான கேள்விகள். டூ யூ ஹேவ் மோர் தென் ஒன் லிவிங் ஸ்பௌஸ் அப்புற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா பாருங்கள், நான் எஸ் கொடுத்துட்டேன். ஸோ நோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே சரியாகான்னு பார்த்துட்டு சேவ் கண்டி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ கிளிக் பண்ணிக்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், என்ன போஸ்டிங் வந்து பின்னாக பண்ண போகிறீங்க அதுக்கான விஷயம் இங்கே வந்து பின்னாக இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஷன் சி வந்து பின்னாக கிளிக் பண்ணியிருக்கோம். ரைட், ஓகேவா இருக்குது. நெக்ஸ்ட்டு 10th லெவல் நீங்கள் வந்து பின்னாக கேட்டிருக்காங்க, அதாவது 10th சர்டிஃபிகேட்டு, அடுத்தது 12th சர்டிஃபிகேட்டு. ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஐடிஐ முடிச்சு தான் வந்து பின்னாக அப்ளை பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதை மறைக்காமல் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். சில பேர் டிகிரி வந்து பின்னாக முடிச்சிருப்பாங்க, இது குரூப் 4 தானே அப்ளை பண்ண வேணாம் நினைக்கலாம், பட் அப்படி பண்ண வேண்டாம். குரூப் 4 இருந்தாலும் என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ எல்லாமே இங்கே வந்து பின்னாக அப்ளை பண்ணி ஆகணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு இதில் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சில பேர் வந்து பின்னாக கேட்கலாம், ரிசல்ட் வந்துருக்கு இல்லையா, சப்போஸ் டேட் சரியாக தெரியல அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட் என்ன டேட் வந்திருக்கும் அதை நீங்கள் வந்து பின்னாக போட்டுக்கோங்க. கிளியர்? ஓகே, ரைட். நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ 10th 12th டிகிரி நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பின்னாக பாருங்கள், நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் அதுவும் நீங்கள் வந்து பின்னாக அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் வந்து ட்ரைனிங் போயிருக்கீங்களா அந்த செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நோ வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில்
ஹாவ் ஐ பாஸ் சர்டிஃபிகேட் இன் சிஓஏ அந்த விஷயம் வந்து பின்னாக உண்டு இல்லையா? ஸோ இது குரூப் 4 கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயமா வந்து பின்னாக இருக்கும். ஸோ நான் வந்து பின்னாக்க முடியல. ஸோ நான் வந்து கொடுக்குறேன். சப்போஸ் எஸ் அப்படின்னா எஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பரை வந்து பின்னாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து பின்னாக போட்டுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஸோ டைப் ரைட்டிங் யாரெல்லாம் வந்து பின்னாக முடிச்சிருக்கீங்க அது கிளியராக வந்து பின்னாக பார்த்து போடுங்க. அதாவது சீனியர் லோவர் எல்லாமே வந்திருக்கும். அது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்து பின்னாக போட்டுக்கலாம். ஓகேவா? டைப் ரைட்டிங் ரொம்ப வந்து பின்னாக முக்கியம் குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஸோ தெளிவாக பொறுமையாக வந்து பின்னாக போடுங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் பேப்பர். ஸோ இது யாருக்கு வந்து எக்ஸாம்ஷன் அப்படின்னு சொல்லும் போது டிசேபிலிட்டிஸ் அவங்களுக்கு மட்டும் தான் எக்ஸாம்ஷன், எல்லாருக்கும் வந்து பின்னாக கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக் நீங்கள் நோ தான் வந்து பின்னாக போட்டாகணும். ரைட்டா? ஓகே. டிரைவிங் குவாலிஃபிகேஷன் வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா வந்து இருக்குது அப்படின்னா எஸ் நோ அதை வந்து பின்னாக போட்டுக்கலாம். இருக்குது அப்படின்னா அந்த டிரைவிங் வந்து பின்னாக கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் ஃப்ரம் இன் லைட் மோட்டார் வெஹிக்கிள் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தன் 3 இயர்ஸ் அப்படின்னு டிரைவிங் அப்புறமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கிளியராக வந்து பின்னாக பார்த்து போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து பின்னாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு டிரைவிங்னா எல்லாமே வந்து பின்னாக வேணும். ஸோ எல்லாமே பார்த்துட்டு பொறுமையாக வந்து பின்னாக போட்டுக்கோங்க. ரைட்? இல்லை அப்படின்னா இல்லை வந்து பின்னாக கொடுத்துக்கலாம். இங்கே என்ன விஷயம்னா நீ நோ கொடுக்கும்போது யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பின்னாக பண்ண முடியாது. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆர் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அப்புறம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த ட்ரைப்ஸ் கூடலாம் வந்து பின்னாக்கா இருந்திருக்கீங்களா அப்புறம் மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் நோ அப்புறம் மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் அப்படின்னா இங்கே லிஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பின்னா இருந்தீங்க அப்புறம் மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ சரியாக வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ரைட்? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரையும் ட்ரைபிள்ஸ்க்கு அதிகமாக அந்த முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. ஸோ பார்த்துட்டு நிலா வந்து பின்னாக்க போட்டுக்கோங்க. ரைட்? ஓகே. நெக்ஸ்ட்டு டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஆர்மி சர்வீஸ் அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போட்டுக்கோங்க. ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் அதாவது நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேலுக்கு எவ்வளோ ஃபீமேலுக்கு எவ்வளோ அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்புறம் மாதிரி செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து பின்னாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கும் நம்பர் வந்து பின்னாக அதை மாறிட்டு இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ ஃபாரஸ்ட் கார்டுக்கும் எனக்கு வந்து பின்னாக வேணும் அப்படின்னா உங்களோட ஐ விஷ் வந்து பின்னாக கேட்டிருப்பாங்க. பிளைண்ட்னஸ் ரொம்ப வந்து பின்னாக முக்கியம். ஈதரை அப்படின்ற ஒரு விஷயம் அண்டு லாசிக் லேஸ் சர்ஜரி வந்து பின்னாக பண்ணிருக்கீங்களா நம்ம எல்லா விஷயம் வந்து இப்போ பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பார்வை திறன் ரொம்ப வந்து பின்னாக அவசியம் கார்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா சார்? இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எல்லாமே வந்து பின்னாக கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே இருக்கா இல்லையா அதை வந்து பின்னாக பார்த்து பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ரைட்? ஸோ இல்லை நான் பார்த்திங்க அப்படியே எல்லாமே கரெக்டாக வந்து பின்னாக கொடுத்துடலாம். ஸோ அடுத்த விஷயம் வந்து பாருங்கள் கோஆப்ரேட்டிவ் செக்டாரில் நீங்கள் ட்ரைனிங் போயிருக்கீங்களா அப்புறம் மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா வந்து பின்னாக நோ கொடுங்க. ரைட்? ஸோ எல்லாமே பண்ணதுக்கப்புறமா சேவ் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான். ரைட்? கிளிக் பண்ணியாச்சு. எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உள்ள வந்து பின்னாக பாருங்கள் பிஎஸ்டிஎம் இங்கே வந்து பின்னாக கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நீங்கள் வந்து பின்னாக போட்டாகணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் எஸ் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் 10th வரைக்கும் வந்து பின்னாக முடிச்சிருக்கீங்களா 12th அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பின்னாக கேட்டிருப்பாங்க. ஓகேவா? நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 10th 12th டிகிரி அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் அப்புற மாதிரி வந்து வரும். இதில் வந்து பாருங்கள் எங்கெல்லாம் நீங்கள் வந்து பின்னாக முடிச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் படிச்சிங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் கிளாஸ் 1 to 5 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் வந்து பின்னாக படிச்சிருக்கீங்க, 6 to 8 வரைக்கும் வந்து படிச்சிருக்கீங்க, 9 to 10 படிச்சிங்க அப்படின்னா ஒரு இடத்துலையும் உங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் வந்து பின்னாக வேணும். ஸோ 1ஆவதுல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் வந்து பின்னாக படிச்சிங்களோ அதுக்கான விஷயம் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்கள் நீங்கள் மூணு கிளிக் பண்ணிக்க அப்படின்னா கீழே வந்து பின்னாக வரும். அப்போது எந்த கிளாஸ் நீங்கள் வந்து பின்னாக படிச்சிருக்கீங்களோ எல்லாத்துக்குமான பிஎஸ்டிஎம்க்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து பின்னாக வேணும். ஏன் அப்படின்னா பிஎஸ்டிஎம் 20% ரிசர்வேஷன் வந்து பின்னாக இருக்கிறதுனால நிச்சயமாக இதை வந்து பின்னாக பார்ப்பாங்க. சம்டைம் சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நிதானமாக பார்த்து வந்து போடுங்க. நீங்கள் 10th மட்டும்னா 10th மட்டும் கிடையாது, 1ஆம் வகுப்பில் இருந்து 10th வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கணும். ஸ்கூல் மாதிரி இருந்தால் எல்லா சர்டிஃபிகேட்டும் இங்கே அப்லோட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ரைட். ஸோ எல்லாம் அப்லோட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் சென்டர் வந்து பின்னாக கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு பக்கமாக இருக்குதோ அதை வந்து பின்னாக பார்த்து கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் வந்து பின்னாக வராது. பட் எனக்கு இங்கே ஃபீஸ் வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் சரியாக இருக்கப்போ இதை வந்து பின்னாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ வந்து பின்னாக கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பின்னாக வரும் சம்டைம். ஸோ இந்த பேஜில் என்ன வந்து அவசியம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ வந்து பாருங்கள் இந்த பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ அப்படின்னா யாரும் வந்து பின்னாக பயப்பட வேண்டாம். எக்ஸாம்பிள் எனக்கு பிஎஸ்டிஎம் வந்து பின்னாக கிடையாது அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பின்னாக கிடையாது. பட் நான் ஜென்ரல் கேட்டகரி. பட் என்ன ஒன்று சில பேருக்கு வந்து பின்னாக எஸ்சி எஸ்டி பிசி ஓபிசி வந்து பின்னாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நான் அப்ளை பண்ணியாகணும். இது எல்லாமே
பிடிஎஃப் ஃபார்மெட்டில் 200 கேபியில் நீங்கள் வந்து பின்னா அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? செக் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சேவ் கண்ட்ரி வந்து பின்னாக கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா விஷயமும் இங்கே வந்து பின்னாக வரும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் வந்து பின்னாக அப்ளை பண்ணீங்களோ எல்லாமே வந்து வரும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புறம் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ மேட்ரு வந்து பின்னாக முடிஞ்சது. ஸோ கால் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது உங்கள் நேம்ஸு என்ன அப்ளை பண்ணீங்க எல்லாமே டீட்டெயிலாக வந்து பின்னாக இருக்கும். ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அபோவ் கிளிக் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் டிக் கொடுத்து ஆகணும். ரைட்டா? ஸோ டிக் கொடுத்துக்கோங்க. அதாவது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நான் சில விஷயங்கள் சொல்லாமல் வந்து பின்னாக விட்டுக்கலாம். அது சப்போஸ் மிஸ் ஆகிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கொடுக்குறேன். அடுத்த விஷயம் வந்து இந்த பயாலஜி வந்து ஒரு பெரிய மேட்டராக வந்து பின்னாக இருக்குது இல்லையா? அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்புறம் மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா எனி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்புறம் மாதிரி வந்து வரும். எதனா ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படித்தாலும் அதை வந்து பின்னாக அப்ளை பண்ண முடியும். பெருசாக எதுவும் வந்து பின்னாக இல்லை. ஓகே, ஸோ கன்ஃபார்மாக கொடுத்துக்கோங்க. எஸ், ஐ அக்ரி. இதை கிளிக் பண்ணால் வந்து பின்னாக முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து பாருங்கள், கிரிட்டிக்கல் டீடைல்ஸ் ஃபர்னிஷ்ட் ரீசெக் அப்புறம் மாதிரி விஷயம் வந்து நான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வேணும்னா திரும்ப நீங்கள் வந்து பின்னாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் அபவ். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் எனக்கு வந்து பின்னாக வந்திருக்கு. அதாவது எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 எக்ஸாம் மட்டும் தான் ஃப்ரீயாக வந்து பின்னாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், டேஷ்போர்டில் போய்ட்டு எத்தனை எக்ஸாம் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பின்னாக அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் நம்ம வந்து பின்னாக பண்ணிக்கலாம். ஸோ கேட்வே வந்து பின்னாக விட்டுருக்காங்க. ஸோ பேமெண்ட் கேட்வே கிளிக் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் வந்து இந்த கார்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டெபிட் கார்டு என்ன கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே அப்புறம் மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பின்னாக வந்துடும். ஸோ பே நோ அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன். ஸோ கார்டு இருக்குது அப்படின்னா கார்டு யூஸ் பண்ணி வந்து பின்னாக பண்ணுங்கள், இன்னும் பெட்டராக வந்து பின்னாக பண்ண முடியும். ஓகேவா? ரைட். ஸோ பேமெண்ட்டில் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஃபுல்லாக வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ எல்லாம் ஒன்ஸ் வந்து பின்னாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாக பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் நீங்கள் தப்பாக போட்டுறீங்க அப்படின்னா எடிட் பண்ணி வந்து பின்னாக மாற்றிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட சப்போஸ் 28க்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி தப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கான விண்டோ வந்து பின்னாக ஓப்பனாக இருக்கும், நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அப்ளை பண்ணும்போது சப்போஸ் தப்பாக ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஏதோ ஒரு குழப்பத்துக்கு வந்து பின்னாக வர வேண்டாம். பேசிக்கான விஷயங்கள் தான். அப்ளை பண்ணும்போது ஆல் போஸ்ட் வந்து பின்னா அப்ளை பண்ணும்போதும் உங்களுக்கு டிகிரி 10th 12th எல்லாமே வந்து கேட்பாங்க. பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எங்கெங்கே படிச்சிங்களோ 1 to 5 இல்லை 6 to 7 எந்த ஸ்கூலுக்கு கவர் பண்ணீங்களோ எல்லா ஸ்கூலுக்குமான பிஎஸ்டிஎம் அங்கே வந்து பின்னாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து பின்னாக இருக்கும். காலேஜும் அதே மாதிரி தான், 11th 12th அதே மாதிரி தான் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் பயாலஜி படித்தவங்க மட்டும் தான் அதுக்கு அப்ளிகபிள், அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எனி அதர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே உள்ளே வந்து பின்னாக போகும். பட் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ் நீங்கள் எலிஜிபிள் இருக்க மாட்டீங்க. மற்றபடி நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்ச் மற்ற எல்லா எக்ஸாம்ஸ் உங்களுக்கு மார்க் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் அதை வந்து பின்னாக முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான். ஃபோட்டோ, சிக்னேச்சர், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, கம்பெனி சர்டிஃபிகேட்டு இது மட்டும் இருந்தாலே போதுமானது. எக்ஸாம்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதில் நான் என்ன விட்டு இருந்தால் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா அதை வந்து பின்னாக கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் வந்து பின்னாக கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஈஸியாக வந்து பின்னா அப்ளை பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.